அரங்கு நிறைந்து உள்ளமெல்லாம் மகிழ அமர்ந்திருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, எதையா சிந்திக்கலாம் அப்படின்னா மகிழ்ச்சியை தருவது எது? அவ்வளோதாங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். வந்திருக்கிற ஆட்களை பார்க்குற போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ இல்லையோ, உங்களை பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு தெரியுமா? உங்களை பார்க்கிற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை அது உள்ளத்தில் உணர்கிற ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சி இருக்கு பாருங்க, அது எனக்குள் பெருகணும். அதை பெருகுவதற்கு வழிகாட்டுவது எது? இந்த பக்கத்தில் ஒரு 3 பேர் அறிவியல் தாங்க, அதாவது சயின்ஸ். இப்போ அப்படி சொன்னா தானே விளங்கும்ன்றாங்க. அறிவியல் என்ன அது? இந்த வானத்து விஷயங்களையும் சரி, வையத்து விஷயங்களையும் சரி, பஞ்சபூதங்களையும் சரி, இதையெல்லாம் படித்து கேட்டு அப்புறம் இதை ரெண்டையும் அறிவின் துணை கொண்டு அப்புறம் அது துணை கொண்டு செஞ்ச பிற்பாடு மெய்ப்பிக்கணும், அதை நிரூபணமாக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறான், தியரிட்டிக்கல் கிளாஸ்ன்றான், அப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்றாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் தமிழ் ஆசிரியர்கள், எங்களுக்கு ஏது ப்ராக்டிக்கலு? எங்களுக்கு அது இல்லை. அவங்களுக்கு ஒரு சோதித்து பார்ப்பதற்கான ஒரு களம் இருக்குது, அதுக்கு தனியாக மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அறிவியின் துணை கொண்டு மெய்ப்பிக்கின்ற ஒரு விஷயம், அதுதாங்க அறிவியல். இது அறிவின் துணை கொண்டு போகிறது, இது உயிரின் துணை கொண்டு போகிறது. இந்த உயிர் தேடுது, ஏதோ ஒரு தொடர்பை தேடுகிறது. அது பிரபஞ்சங்கள் எங்கும் தூரம் கடந்து போகுது. இவங்க போக முடியாத தொலைவெல்லாம் அது போகுது. எங்க போகும், எப்படி போகும்? இவர்களுடைய கருவி ஆப்பிரிக்காவில் இருந்து பரப்பிட்டு இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவர்களுடைய மரக்கருவி, உயிர்கருவி அங்க போய் உட்கார்ந்துருது. இது வெகு வேகமா போகும், எங்கு வேண்டுமானாலும் போய் ஏதோ ஒரு மூலப்பொருளை, அந்த மூலப்பொருளை தேடுகிறது. அந்த யாத்திரை அதுக்கு. ஆக இந்த ரெண்டுமா இது மகிழ்ச்சி தருகிறதா? இந்த பக்கத்தில் 3 பேர் இதுதான் மகிழ்ச்சி தருதுன்றாங்க. ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக தான். இந்த பக்கம் பார்த்தா பேராசிரியர் ராஜாராம், அவர் அறிவு தான், அறிவியல் தான். நான் நினச்சேன் தாய்மார்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினச்சேன். 2 தாய்மார்களும் சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் உடுத்தணும், நகை போடணும், மாதம் மாதம் சம்பளம் வாங்கணும், செல்ஃபோன்லேயே அப்படி 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 அடித்தட்டி, எத்தனை கருவிகள், அதெல்லாம் வச்சு நாங்கள் சம்பாதிக்கணும். அதை வச்சு தானே சந்தோஷம். ஆனால் பணம் வசதின்றாக 2 தாய். இந்த பக்கம் முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி, அந்த கடைசியில் சொல்ல வேண்டுமா, பாரதி பாஸ்கர். இந்த 3 பேரும் அறிவியல் தான் கச்சை கட்டி நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் பாருங்க, ஆமாம், பேசாமல் கோயிலில் போய் சுடலை வாங்கிட்டு தெரிய வேண்டியதானே. அது சொல்லிட்டாரு, இல்லை இல்லை இதுதான் பேசுவேன், அது ஊர் உலகம் என்ன ஏசினாலும் சரி, இதுதான் என்னுடைய உயிரும் என்னுடைய உடலும் ஒட்டி கிடக்கிற ஒரே இடம், அதுதான்ட்டார். ஆன்மீகம்தான். அவர் முனைவர் தாக்கு சுப்பிரமணியன். அங்கே இருக்கிறது நம்ம சிவகுமார். சன் தொலைக்காட்சியில் அடிக்கடி பார்க்கலாம் காலையில் அவங்கள. அதனால் அவர் தெளிவாக அடிக்கிறார், ஓங்கி அடியா அப்படின்றார். அவர் கடைசியில் நான் உள்ளபடியேங்க, நான் இன்னைக்கு என்ன நினச்சேன்னா,
ராஜா அறிவியல் பேசுவார், பாரதி பாஸ்கர் ஆன்மீகம் பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் உலகம் பூரா இருண்டு போச்சு ராசாமி. சரி, அவரவர்கள் பிடிமானத்தில் நின்று பேசுகிறாங்க, இவங்களுடைய விருப்பத்தை இவங்க சொல்கிறாங்க, அவர்களுடைய அந்தரங்க உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் அள்ளி கொட்ட வர்றாங்க. இப்போ மகிழ்ச்சி பெருக பெரிதும் துணை அறிவியலே, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் துணை. பேராசிரியர் ராஜாராம். மாண்புமை நடுவர் அவர்களே, அறிவியல் என்றால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆன்மீகத்திற்கு இப்படி தெளிவான ஒரு விளக்கம் தந்தது கிடையாது. ஏனென்றால் சமயத்திற்கு சமயம் ஆன்மீக விளக்கம் மாறுபடுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டியதோ அப்படித்தான் இன்றும் கட்டுகிறது. சங்க காலத்தில் ஒரு பசுமாடு எப்படி வாழ்ந்ததோ அப்படித்தான் இன்றும் வாழ்கிறது. சங்ககால புலவன மாதிரியா தாக்கு? அவர் என்னை எழுத்தாணி வைத்தா எழுது கொண்டிருக்கிறார். கையில் வைத்திருக்கக்கூடிய பேனா எவ்வளவு அழகாக இருக்கிறது தாக்கு அவர்களே. ஆகவே இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருப்பது அறிவியல் தான். ஆன்மீகத்திற்கு முன்பே அறிவியல் தோன்றிவிட்டது. என்று மனிதன் சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அன்றுதான் மனித குலத்தினுடைய வளர்ச்சி தொடங்கியது. இன்றும் தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். காலையில மதுரையில் இருந்த தாக்கு இப்போ மாலையில சென்னையில இருப்பது ஆன்மீகத்தாலேயா அறிவியலாலேயா? அப்போ மட்டும் உங்களுக்கு விமானம் தேவைப்படுத, ஏன் நீங்க ஒரு அஷ்டமா சித்தியில ஒரு சித்தியை பயன்படுத்தி அப்படியே இங்கு சென்னைக்கு வந்திருக்க வேண்டியது தானே? தேவைப்படுது. திரும்பி போகிற போது கேட்கிறார், ட்ரெயின் டிக்கெட் எடுத்தது ராஜா, ஏசி தானே? உங்களுக்கு திரும்பி செல்வதற்கு ட்ரெயின் கூட ஏசியாக உங்களுக்கு தேவைப்படுகிறது. இங்க வந்து நீங்க ஆன்மீகம் சொல்லுங்க. ஒன்று தெரியுமா, அன்றைக்கு பாரதி ஆசைப்பட்டாருங்க, காசி நகர் புலவர் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். தாக்கு இங்கே பேசுகிற உரையை கனடாவில் இருக்கிற ஒருவர் கேட்க போகிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருவர் கேட்க போகிறார். உலகமெங்கும் இன்று அவர் போய்கொண்டிருக்கிறாரே, ஆன்மீகத்தினாலா இந்த அறிவியல் நுட்பத்தாலா என்பதற்கு பதில் சொல்லணுங்க. உலகம் முழுக்க போகிறோம் இல்லையா? அப்புறம் மருத்துவம். இன்னைக்கு மருத்துவம் இல்லைன்னா நாம எல்லாம் எப்படியா இருப்போம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். முன்னால சில நோய்களை கர்ம நோய்கள்னு சொன்னோம். இன்று அனைத்து நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. சில நோய்கள் என்பது இல்லாமலே போய்விட்டன. அதோட நாம முக்கியமா நன்றி சொல்ல வேண்டியது குடும்ப கட்டுப்பாடுங்க. இல்லைன்னா இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகும் என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க 2 பேருக்கும் ஒரு நண்பர், 10 குழந்தைகள். தாக்கு அவர்கிட்ட கேட்கிறார், ஆனா இவர் கிண்டலா கேட்கிறாருன்னு அவருக்கு புரியல. ஏங்க 10வது குழந்தை பிறந்தாச்சா, இன்னும் 2 இருந்தா 1 டஜனா இருக்குமே என்னார். அதுக்கு அந்த நண்பர் சொல்லுகிறார், 10 கொடுத்த பகவான் இன்னும் 2 கொடுக்காமலா போயிருவாங்கிறாரு. இப்படி இருந்தா அந்த நாடு என்னையே ஆகும்? அறிவியல் தாங்க சமையல் அறையில் முடங்கி கிடந்த பெண்களை வெளி உலகுக்கு கொண்டு வந்ததுங்க. முன்னால் எத்தனை பெரிய கோடீஸ்வர வீட்டு குடும்பமாக இருந்தாலும் அந்த சமையலறையை பார்த்தால் நிச்சயமாக கரி படர்ந்துதான் இருக்கும். ஆனால் இன்று வரவேற்பறையை விட மிக அழகாக இருப்பது எது தெரியுமா? சமையலறை. ஏனென்றால் ஸ்மார்ட் கிச்சன் என்ற ஒன்று வந்த பிறகுதான் சமைப்பது என்பது எளிதாயிற்று. நான் நிறைவு செய்து விடுகிறேன். உணவு, உடை, நாம் தங்குகின்ற இருப்பிடம் அனைத்தையும் தருவது அறிவியல் தான். ஒன்று தெரியுமா, அடிப்படை வசதிகள் நிறைவேறாத நாட்டில் ஆன்மீகவாதி தோற்று போவார். உதாரணம் வள்ளலார் பெருந்தகை. அவரை விட ஒரு ஆன்மீகவாதி உண்டா? ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னார். என்றால் எங்கே அடிப்படை தேவைகள் நிறைவேறவில்லையோ அங்கு ஆன்மீகம் வெற்றி பெறாது. தேவைகளை நிறைவேற்றுகிற அறிவியல் தான் நம் மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். நன்றி, வணக்கம். அறிவியல் சிறந்ததா, ஆன்மீகம் சிறந்ததா? அப்படி போயிட்டார். இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா, இது சிறந்ததா அது சிறந்ததா, அந்த பிரச்சனைக்கே நான் வரல.
எது மகிழ்ச்சியை தருகிறது? ஆன்மீகம்தான் மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்ல வருகிறார் முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள். பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் அருமையாக பேசினார்கள். நீதிபதி அவர்களே, மன மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டால், அறிவின் அடிப்படையிலே இருப்பது அறிவியல், அன்பின் அடிப்படையிலே இருப்பது ஆன்மீகம் என்பதை மறந்து விடாதீர்கள். மகிழ்ச்சி என்பது மனம் சம்பந்தப்பட்டதை தவிர அறிவு சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை இந்த மன்றத்திலே தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆன்மீகம் என்ன? ஆன்மாவை பற்றி சிந்திப்பது, அவ்வளவுதான். அடுத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் தான். ஆணவத்தோடு வாழ்ந்தால் யான் எனது என்னும் செருக்கை நீ அறுக்க வேண்டும், அதை அறுத்தால் தான் மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லித் தருவது ஆன்மீகம். வீட்டிலே கணவன் பெரியவனா மனைவி பெரியவளா என்ற நினைப்பை விட்டுவிட்டு எனக்காக அவளும் அவளுக்காக நானும் குழந்தைகளுக்காக 2 பேரும் வாழ்கிறோம் என்பது இருக்கிறதே, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் ஆன்மீகம். ஓ, வீட்டிலே வந்துருது வாழ்க்கைன்னா அதுதானே. ஆமா, வாழ்க்கைன்னா அதுதானே. இன்னொன்று நீதிபதி அவர்களே, அறிவியல் என்பது கருவி. மிக்சி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மைக் இருக்கு, நாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. இருக்குல்ல? இருக்கு 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 இருக்கு. கருவியை பயன்படுத்தக்கூடியவன் மனிதன், மறந்து விடாதீர்கள். மனிதனுடைய மனம் செம்மையாக இருந்தால்தான் எந்த கருவியும் சிறப்பாக பயன்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். மனம் நன்றாக இல்லை என்றால் எந்த கருவியும் பயன்படாது. வாழ்க்கை என்ன தெரியுமா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் வேறொன்றறியேன் பராபரமே என்று சொல்வதற்கிறதே, அதுதான் ஆன்மீகம். இன்னைக்கு நான் ஐயா சொன்னார்கள், நான் சுண்டல் வாங்கி வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லி. ஆன்மீகத்தில் சுண்டல் கொடுப்பார்கள், பிரசாதம் கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? அடுத்தவனுடைய பசியை போக்க வேண்டும் என்பது இருக்கிறதே, அதுதான் ஆன்மீகம். பெருமாள் கோயிலுக்கு போனால் புளியோதரை கிடைக்கும். என்ன அற்புதமான புளியோதரை தெரியுமா? தனியா சாப்பிடாதே, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்கள், இதுதான் ஆன்மீகம். வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்கப்பா, தனித்தனியா சாப்பிடாதீங்க. அச்சுறுத்தக்கூடியது அறிவியல். அறிவியல் கருவிகளை வைத்துக் கூட ஒன்றும் பண்ண முடியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா. நான் ஒன்று கேட்குறேங்க, அறிவியல் கருவிகள் எவனாவது ஓசியில் தர்றான்? ஐயா, ஓசியில் தர்றாங்க. வாஷிங் மிஷின் 20,000 ரூபாய் கொடுத்தா வாஷிங் மிஷின் வரும். ஓசியில் எவரும் தர்றது கிடையாது. அறிவியல் காசாக்கி விட்டது. எவனிடத்தில் காசு இருக்கிறதோ அவன் தான் அறிவியல் கருவிகளை வாங்க முடியும். காசு இல்லாதவன் வாங்க முடியாது. நான் இதே அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஓசியில் பண்ணல, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. 2 லட்சம் கொடுத்தா தான் கையை வைக்கிறாரு டாக்டர். ஏன்? நோயற்ற வாழ்வே வாயா காரியா, உனக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுறையா, பணத்தை கட்டினா தான் உள்ள கூட்டு போற. அறிவியல் என்ன லட்சணத்தில் இருக்கு தெரியுமா? பணம் இருந்தால்தான் அறிவியல் செயல்படும். பணம் இல்லை என்றால் அறிவியல் செயல்படாது. ஓசியில் எதுவும் அறிவியல் கருவிகள் கிடைக்காது. மனைவிடத்தில் மகிழ்ச்சியாக எல்லாம் வாங்கணும்னா பணம் கொடுத்து வாங்கணும். அவளோடு நாமளும் சேர்ந்து வேலை பார்க்கணும். மாவு அரைக்கிற பொழுது அந்த அம்மா அரைச்சா வலிச்சு விடுறது நம்மளா இருக்கணும். கிரைண்டரை கழுவி துடைக்கிறது நம்மளா இருக்கணும். உங்க வீட்லயும் நீங்க தானா? நீதிபதி அவர்களே, கை தட்டுறவங்க அத்தனை வீட்லையும் அதே வித்தியாசம் கிடையாது. எனவே நீதிபதி அவர்களே, அறிவியல் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது, அறிவியல் வருத்தத்தை தான் கொடுக்கும். மன நிறைவு தருவது எதுவோ, அடுத்தவர்களுக்கு உதவுவது எதுவோ, கூடியிருந்து வாழ்வது எதுவோ, விட்டுக் கொடுப்பது எதுவோ, நான் என்ற உணர்வு இல்லாத எதுவோ, போதும் என்ற நினைவு இப்போது எதுவோ, அதுதான் மகிழ்ச்சியை தரும். அது ஆன்மீகத்திலே தான் இருக்கிறது சொல்லி, ஆன்மீகம்தான் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் சும்மா புகுந்து விளையாடி இருக்கார். இல்லை,
அறிவியல் தான் மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்ல வர்றாங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவங்க. வாங்க. உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை ஆன்மீகமே அப்படின்னு எங்க தாக்கையா ரொம்ப குதிச்சு பேசினார். நான் கூட ஆன்மீகம்னு பேச வந்த உடனே அவர் மேல எங்க சாமி வந்து இறங்கிருச்சோன்னு நினைச்சேன். சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுச்சு. அப்படி இருந்தது அவர் பேசல. அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது ஆன்மீகம். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் நினைக்க மட்டும்தான் உங்களால முடியும், நடத்தி காட்டுவது அறிவியலா தான் இருக்கும். அவர் பேசும்போது திரும்ப ஒன்று சொன்னார், ஆன்மீகம் நான் என்ற ஆணவத்தை அழிக்கும், யார் பெரியவர் என்ற பிரச்சனை இல்லாமல் இன்பமாக வாழ வைக்கும்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு நடக்கிற கோயில் பூஜைகள்ல யாருக்கு முதல் மரியாதைங்கிறதுல தான் வெட்டுக்குத்தே நடந்துகிட்டு இருக்கு. தாக்கையாவுடைய மகிழ்ச்சிக்கு பெரிய காரணம் ஒரு கருவி. எனக்கு தெரியும். அது என்ன தெரியுமா? அவ வீட்டில் அவ பையன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கியிருக்காரு. அந்த பைக் வாங்கினா ஒரு ஸ்டூல் இலவசம். அந்த பைக் அவன் மகன் ஓட்ட ஸ்டூல்ல ஏறி இவர் பில்லியன்ல உட்கார்ந்து அப்படி மேல உட்கார்ந்துட்டு தேசிங்க ராஜா மாதிரி பவனி வருவார் பாருங்களேன். அப்ப பார்க்கணும் தாக்கையா முகத்தை. அடேங்கப்பா, இவர் ஏறின விற்பா அந்த ஸ்டூல்ல யாரும் எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. அது 2 வீலர்லயே சைடுல மடங்கிக்கிடும். அப்படி ஒரு வசதி அதுல உண்டு. அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. அதுலயும் இன்னொன்னு சொன்னாரு, அறிவியல் என்பது அழிவுக்குத்தான் பயன்படும், மகிழ்ச்சியை தராதுன்னாரு. நான் ஐயாட்டே கேட்கிறேன், நம்ம பிள்ளைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஆன்மீகம் தான் தரும்னா எதுக்கு பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க? எதுக்கு பிள்ளைகளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க? ஒரு தத்துவம் படிக்க வைக்கலாம்ல. டென்டிஸ்ட் படிக்க வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டா அப்பந்தான் எல்லாரும் சொத்தையும் புடுங்கலாமா. பல் சொத்தைய சொன்னேன். மகிழ்ச்சியா இருக்கிறது பூரா அறிவியல், ஆனா பேசுறது மட்டும் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு ஆட்டம் போட்டு போயிருக்காரு. இப்ப சாலையில போகும்போது திடீர்னு ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு வைங்க தாக்கையா, திடீர்னு ஒரு விபத்தை பாக்குறீங்க. பார்த்த உடனே 108 அஷ்டோத்திரம் சொல்வீங்களா, 108க்கு போன் பண்ணுவீங்களா? திடீர்னு ஒரு தீ விபத்து நடக்குது, 102க்கு போன் பண்ணி ஃபயர் சர்வீஸை கூப்பிடுவீங்களா, 102 பதிகம் பாடுவீங்களா? திடீர்னு ஒரு கலவரம், அவசர போலீஸ் 100க்கு போன் பண்ணுவீங்களா, 100 அர்ச்சனை சொல்லுவீங்களா? இதுல எதை நீங்க பயன்படுத்தி நிம்மதி ஆவீங்கன்னு சொல்லுங்க. நாங்க இங்க இருந்து மதுரைக்கு நடந்தே போறோம். வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியாக வீதியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்றைக்கு பெண்கள் விண்டோஸ் முன்னால் அமர்ந்து உலகத்தையே இயக்கி கொண்டு இருக்கிறார்கள்னா அது அறிவியலால் வந்த மகிழ்ச்சி இல்லையா? இப்போ ஒரு இளைஞன் ஒரு தெருவில் ஒரு வீட்டு பக்கமா அடிக்கடி போயிட்டு வரான்னு வைங்க, எங்கேயோ சிக்கிக்கிட்டேன்னு அர்த்தம் இருக்கா? 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு, அந்த வீட்டில் வைஃபை சிக்னல் இருக்கணும், இல்ல அவனோட வருங்கால வைஃப் இருக்கணும். அப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னா அந்த அறிவியல் தான் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. முன்னாலெல்லாம் வெயில்ல போய் நின்று ஃபீஸ் கட்டணும், பில் கட்டணும், இபி பில்லு, டெலிஃபோன் பில்லு, அரை நாள் லீவு போட்டு வெயில்ல போய் நின்று கட்டிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்த இடத்துல தொட்டு வேலையை முடிக்கிறோம். எந்த ட்ரெயின்ல எந்த சீட்ல உட்கார்ந்து போறோம், எந்த பஸ்ல நம்ம வெளியூருக்கு போனோம், எல்லாவற்றையும் வீட்டில் இருந்தே முடிவு பண்ண முடிகிறதுனா அறிவியல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரல? ஒரு ராக்கெட்ல 5 செயற்கைக்கோளை வச்சு அனுப்பியிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஒரே ராக்கெட்ல 5 செயற்கைக்கோள் போகுது. ஏன்னா ஷேர் ஆட்டோ கண்டுபிடிச்ச ஊர்ல இது. அப்படிப்பட்ட அறிவியல். அதனால இன்றைக்கு வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் மகிழ்ச்சியை தருவது அறிவியலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமா சொன்னா அறிவியல் கருவிகளை கண்டுபிடிச்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். நம்ம பிள்ளைங்க டாலர்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு சிவகுமார் நீங்க வாங்குறீங்களா? எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் ரேவதி அவர்கள்
ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அதுவும் சமையல் அறையில் கருவிகள் தந்ததில் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், எந்த வீட்டிலெல்லாம் ஃப்ரிட்ஜுன்னு ஒரு கருவி இருக்கோ அந்த வீட்டிலெல்லாம் தினந்தோறும் டிஃபனுக்கு 3 சட்னிங்க. இன்னைக்கு பண்ணது, நேத்திக்கு பண்ணது, போன வாரம் பண்ணது. இன்னைக்கு நான் வெங்காய சாம்பார் வச்சேன் அப்படின்னு ஒரு அம்மா ஃபேஸ்புக்கில் என்ட்ரி போடுறாங்க. 100 பேர் லைக் போடுறான், புருஷன் ஒத்தனை தவிர. பாதிக்கப்பட்டவன் அவன் தானே. ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் அடிபட்டிருக்கிறான். நீங்க 108க்கு ஃபோன் பண்ணுவீங்களா, 108 அஷ்டோத்திரம் சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. 108க்கு தான் ஃபோன் பண்ணுவான். அவனை அள்ளி போட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போனா டாக்டரே முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டு, நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம், இனிமே ஆண்டவன் கையில தான் எல்லாங்க. அவருக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதையா? அது அறிவியல்னாலே அறவேக்காட்டுத்தனம் தான் நடுவர் அவர்களே. அடுத்தவனுக்கு நீ தருகிற உணவு இறைவனுக்கு தந்ததாகும் இந்து மதம் சொல்லுகிறது. என் கடைக்கோடி சகோதரனுக்கு செய்தது எனக்கே செய்ததாகும் இது கிறிஸ்தவ மதம். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற பொழுது தான் மட்டும் சாப்பிடுகிறவன் நல்ல இஸ்லாமியன் இல்லை, இது இஸ்லாமிய சமயம். உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருந்தால் எல்லா சமயத்திலும் சொற்கள் வேறுபடும், கருத்து ஒன்றுதான். கடவுள் வேறுபடும், கருணை ஒன்றுதான். பேசுறாங்க பேச்சு. முந்திலாம் ரோட்ல எவனாவது அடிபட்டு ஊந்துட்டான் அப்படின்னு வைங்களேன், உடனே தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, அவருக்கு ஆசுவாசப்படுத்துவாங்க, அவர் தூக்கி வச்சு நிர்வாணப்படுத்தி அப்புறம் மெதுவாக ஏற்றி அனுப்புவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, ஒருத்த அடிபட்டு உழுந்தான்னா 10 பேர் சுற்றி நின்றுட்டு கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதோட விட்டா பரவாயில்ல, அதை உடனே வாட்ஸ்அப்பில் மச்சான் ப்ளீஸ் லுக் திஸ். ஆன்மீகம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, அப்புறம் கற்பூரம் ஏற்றுறது, சுற்றி வருது, இதெல்லாம் ஆன்மீகத்தின் தொடக்க நிலை. ஆனால் நான் கோவிலுக்குள்ளே காண்கின்ற தெய்வம் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை உயிர்களிடத்திலும் இருக்கிறது என்று இந்த உயிர்களை நேசிப்பது ஆன்மீகத்தின் உச்சம். இதை எல்லா சமயங்களும் ஒத்துக்கொள்ளுகின்றன. ஏன் சமுதாயத்தில் மகிழ்ச்சின்றது அபூர்வமான பொருளாகவும் சிக்கல், போட்டி, பொறாமை, பிரச்சனை, கண்ணீர்கிறது அதிகமாகவும் இருக்கு தெரியுங்களா? நம்முடைய தலைமுறையில் இருந்து இல்ல ஐயா தலைமுறையில் இருந்தே நாம் கற்கிற கல்வி என்பது அன்பையும் தேசபக்தியையும் சேவையையும் வலியுறுத்துகிற ஆன்மீக கல்வியாக இல்லை, வரட்டு அறிவியல் கல்வியாக இருக்கிறது. அறிவியல் கல்வியினால் தான் சமுதாயமே வறண்டு போயிருக்கிறது. ஓஷோ அருமையா சொன்னாருங்க, உங்களுடைய கல்வி முறை என்ன செய்திருக்கிறது தெரியுமா? குறி தவறாது செல்லுகிற ஏவுகணைகளையும் நெறி தவறி செல்லுகிற மனிதர்களையும் தானே இந்த கல்வி முறை உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பஞ்சபூதங்களையும் கெடுத்த இந்த அறிவியல் தான் மகிழ்ச்சி தருகிறது என்று தொடர்ந்து நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்களுக்கு நல்வழியை பட்டிமன்ற நாயகர் வழியாக விநாயகர் காட்டுவார். நன்றி, வணக்கம். சிவகுமார் அப்படி தூக்கி நிறுத்தி இருக்காரு. நான் இதெல்லாம் கேட்ட பிற்பாடு இந்த பக்கத்தில் பாருங்க, ஒரு ஜீவன் துடிக்கிற துடிய அப்படியே சும்மா அப்படியே அவங்க மனசுக்குள்ள கொதிச்சு கிடக்கு. நீ வரப்போது பாருங்க, கதித்து கொதித்து வந்து விழுகிற சொற்கள் அது. ஆங்க மிகச்சிறப்பாக எனக்கு முன்னாலே பேசியிருக்கிற நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன். அவர் பேசுகிற போது ஒரு விஷயம் சொன்னார், அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட அங்கே இருக்கிற சாமியார்களினுடைய மடத்தில் போய் தான் சந்தோஷத்தை தேடுறான்னு. நம்ம ஊர் சாமியார் மடங்களுக்கு போன பெண்களினுடைய அப்பா அம்மாட்ட விசாரிச்சாதானே மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு தெரியும். சிவகுமார் சொல்லுகிறார், ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடந்தா 10 பேர் சுத்தி போட்டோ எடுக்கிறானே தவிர ஒருத்தன் கூட போய் உதவி செய்ய மாட்டேன்றான்னு சொல்றார். ரோடில் ஒருவன் விழுந்து கிடந்தான். தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் அது. ஹிதேந்திரன் ஒரு இளைஞன், அவனுடைய பர்ஸை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க, செல்போனை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க, அவனை யாருமே எடுக்கல, அவன் அப்படியே தான் கிடந்தான். அவனுக்கு மூளைச்சாவு நேரிட்டது. ஹிதேந்திரனுடைய அப்பாவும் அம்மாவும் யோசிச்சிருக்கலாம், இந்த சமூகம் எங்களுக்கு எதையுமே கொடுக்கல, நாங்க பதிலுக்கு இந்த சமூகத்துக்கு எதையும் கொடுக்க வேண்டாம்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த சமூகத்துக்கு பதிலுக்கு கொடுக்கணும்னு யோசிச்சாங்க. ஹிதேந்திரன் இறந்தான். ஆனால் ஹிதேந்திரனுடைய இருதயத்தின் மூலம் இன்னொரு நபர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஆர்கன் டொனேஷன் என்ற அற்புதத்தை, மரணத்துக்கு பிறகும் நீங்கள் பெருவாழ்வு வாழ முடியும் என்ற அதிசயத்தை அறிவியல் நடத்தி காட்டியதா, ஆன்மீகம் நடத்தி காட்டியதா? ஆன்மீகம் என்பது எல்லாரும் ஒன்று என்பதை சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு தாக்கு சொல்றார். கோவில் யானைக்கு எந்த நாமம் போடுறதுன்ற சண்டையில எவ்வளவு நாள் சார் யானைக்கு நாமமே போடாம இருந்திருக்கோம். நாம சிலுவை போர்களிலிருந்து ஆரம்பித்து சிரியாவில் இன்றைக்கு நடக்கிற போர் வரையில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஆணவ பிரச்சனை ஆன்மீகத்திலிருந்தான் வந்திருக்கிறது என்றால் உங்கள் ஆன்மீகத்தினால் ஆணவம் எப்படி அழிந்ததுன்னு நான் கேட்கிறேன். அழியலையே. எல்லாத்தையோட இன்னைக்கு தாக்கு பேசினதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அறிவியல் எதையுமே ஓசியா தராது. நான் மருத்துவமனைக்கு போனா 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன். அறிவியல் எதையுமே ஓசியா தராது. கரெக்ட், உண்மை. ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை அறிவியல் தான் வளர்த்திருக்கிறது. ஒத்துக்கிறேன் சார். நான் எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான், ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஆன்மீகத்தில் இல்லையா? அப்ப எப்படி சார் 100 ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கினவனுக்கு கடவுள் பளிச்சுன்னு தெரிகிறாரு? காணிக்கை வேண்டவே வேண்டாம் என்று எழுதியிருக்கிற இறை வழிபாட்டு தலங்கள் எத்தனை இருக்கிறது உலகத்தில்? லட்சத்துக்கு 1 கூட இருக்காது. காணிக்கை போடுங்கன்னு தானே சார் உங்களுடைய ஆன்மீகமும் சொல்லுகிறது. எது ஃப்ரீ இந்த உலகத்தில்? அறிவியலும் ஃப்ரீ கிடையாது, ஆன்மீகமும் ஃப்ரீ கிடையாது. என்ன அறிவியலினுடைய விலைப்பட்டியல் டெக்னாலஜி வளர வளர விலைப்பட்டியல் குறையும். முதல்ல செல்போன் வந்த போது இன்கமிங்க்கு 1 மினிட் இன்கமிங்க்கு 18 ரூபாய் நாமெல்லாம் கட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு கால் டிராப் ஆனா உனக்கு 10 கால் ஃப்ரீன்னு சொல்ற அளவு அறிவியல் விலையை இறக்க முடியும். ஆன்மீகத்தில் விலை ஏறிட்டே தான் போகும். ஸ்பெஷல் கியூக்கு இன்னைக்கு 100 ரூபாய், நாளைக்கு 500 ரூபாய் ஸ்பெஷல் டே வந்தா. நாளைய விஞ்ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆன்மீகம் அவர்களிடம் சொல்லும், இது விதி, நீ இதை வாங்கிக்க என்று அவர்களை ஓரளவு ஆறுதல் படுத்தும். ஆனால் அறிவியல் என்ன தெரியுமா செய்யும்? இந்த மாதிரியான குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னாலேயே DNA கரெக்ஷன் பண்ணி குறைபாடுகளே இல்லாத ஆரோக்கியமான குழந்தைகள் நாளை பிறப்பதற்கு அறிவியல் தான் நமக்கு வழிகாட்டுமே தவிர ஆன்மீகம் அல்ல. ஒரு ஆன்மீகவாதி, ரொம்ப நல்ல ஆன்மீகவாதி, தன்னந்தனியே இருந்து தவம் செய்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். அந்த தவத்தினால் அந்த ஆன்மீகவாதிக்கு பெரிய நன்மை கிடைக்கும். தவம் தருகிற ஆத்ம பலம். ஆனால் ஒரு அறிவியல் ஞானி தன்னந்தனியாக தன்னுடைய ஆராய்ச்சி சாலையிலே தவம் செய்கிற போது இந்த மானுட சமூகம் முழுவதுமே அதனால் பயன்படுகிறது இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் சொன்னார், அகமதாபாத்தில் ஆட்டோவில் 1 கிலோமீட்டர் போகிறதுக்கான செலவை விட நாம சந்திராயனுக்கும் மங்கள்யானுக்கும் அனுப்புகிற ராக்கெட்டினுடைய செலவு குறைவு என்று சொன்னார். இப்ப நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள், நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆக்சிஜனை கீழே தூக்கிட்டு போவேனாயா, வளிமண்டலத்திலே இருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு நாங்க அப்படியே போவோம், செலவு பாதிக்கு பாதியாக குறையும் என்று எங்களுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எந்த மதமும் ஒரு பெண்ணை மத தலைமை என்ற பதவிக்கு உயர்த்தியதே இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆராய்ச்சி கூடங்களில் பெண்கள் தலைமை பதவியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், பூதலத்தை ஆழ்வது இன்பம் என்று எங்கள் பாரதி சொன்ன வாக்கை அறிவியல் தான் நிறைவேற்றி காட்டுகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். பெரியோர்களே, நல்ல ஆவேசமான பேச்சுன்னா அப்படி சில நேரங்களில் அப்படி வரணும். இப்போ இவ்வளவு வேகமாக அவங்க பேசியிருக்காங்களே, ஆனால் என்ன சொல்ல போறாரோ? வாங்க. பாரதி மேடம் எனக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக பேசினாங்க. நேரத்தை குறைக்க உதவினான், நேரமும் தூரமும் குறைந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்னன்னா, விநாயகரையே அவங்க கட்சிக்கு சேர்த்துக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன், கருவிகள் வந்த பிறகு நேரமும் தூரமும் குறைந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம ரொம்ப டென்ஷனில் இருக்கோம். 1 கிலோமீட்டர் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. எனக்கு சென்னையே வரும்போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, எப்படித்தையா நீங்கள் வாழ்கிறீங்க இந்த ஊரில்? கருவிகள் கிடைச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இல்லை, எனக்கு சோம்பலைன்னா நான் மாத்திரை தான் சாப்பிட்ணும். நான் தடை செய்யப்பட்ட மாத்திரையே விற்கிறாங்களே. வணிக எண்ணம் இருக்கிறதே தவிர அறம் என்பது இல்லை. அறம் இருக்கிற மண்ணில் தான் ஆன்மீகம் தழைக்கும். இதைத்தான் எங்கள் அணியில் சொல்கிறோமா. கோவமாக இருந்தால் விட்டுருங்க. செல்ஃபி எடுக்கிறது மகிழ்ச்சியாயா? நம்ம முகம் கேவலமாக தெரிகிறது செல்ஃபியில் தான்.
அது எவன் எடுக்கிறானோ அவன் முகம் புஷ்ஷுன்னு பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு. அது ஓடுற ட்ரெயின் பக்கம் எடுத்து இவன் உள்ள போயிடுறான். இப்போ உங்க வீட்டில் ஒரு டீனேஜ் பையனோ பொண்ணோ இருக்கிறான்னு வைங்க, ராத்திரி 12 மணிக்கு அவன் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இப்படி தடவி பார்த்துக்கிட்டே இருக்கான், யாரோடையே சேட் பண்ணுறான். இப்போ தகப்பனும் தாயுமா நீங்கள் என்ன செய்யணும்னா, என் பிள்ளை 12 மணிக்கு யாரோடையே சேட் பண்ணுது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அறிவியல் கருவிகள் என் குடும்பத்துக்கே மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறேன், அப்படித்தானே சொல்லணும். அப்பா அலறாரு, யாரோடடா இவன் என்ன ஆவான்டா, உடச்சி போடுவேண்டா அது அப்படின்ற. அவன் திருப்பிக்கிட்டு உடனே தொலைச்சி போடுவேன்றான். நீங்க தயவு செய்து பத்திரிகைகளை வர்றதை பாருங்க. வகுப்பறைக்குள் புகுந்து ஒரு பொண்ணை அடிக்கிறான், ஒரு சேர்ச்சுக்குள்ள புகுந்து ஒரு பொண்ணை வெட்டுறான், நடந்து போகுது ஒரு பொண்ணை குத்துறான். இதெல்லாம் என்ன காரணம்ன்றீங்க? கருவிகள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தெரியாமலே வெளியில் தொடர்பு கொள்ள வாய்ப்பு தந்தது தான் காரணம். இதான் உண்மை. அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே யாரோடைய நட்பு கொள்வதற்கு இதெல்லாம் வாய்ப்பு தருகிறது. அது மட்டும் இல்லை, வக்கிரம் பெருகி இருக்கிறது, மனத்தில் அன்பு குறைந்து இருக்கிறது, அதுதான் காரணம். இதை சொன்னா அறிவியல் வந்து காப்பாத்துது. சார் ஒரு விஷயம் பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நாம வந்து புதுசா வளிமண்டலம் ஆக்சிஜன்ல இருந்து ஒரு விமானம் மாதிரி ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நல்ல விஷயம். அதெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்ப வளர்ச்சி. என்ன இந்த கடல்ல விழுந்த விமானத்தை தான் எங்க விழுந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. சென்னையிலிருந்து அந்தமானுக்கு போனது எங்க போச்சுன்னே தெரியல. செயற்கைக்கோள் அனுப்புவது மகிழ்ச்சி, ஆனால் நம்ம ஊர்ல கழிப்பறைகள் கட்டுவதற்கு கூட வசதி இல்லாத பள்ளிகள் இருக்கிறதுன்னு பத்திரிகை செய்தியை பார்க்கும்போது பதறுது. முதல்ல அங்கங்க இருக்கிறவர்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். அறிவியல்ல சில நல்ல விஷயங்கள்லாம் கண்டுபிடிங்க. இந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு மாநகராட்சிகளை காப்பாத்துங்க. இப்போ அறிவியல் பெருக்கம் எங்க போயிருச்சுன்னா, புதுசான டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ட்ரெயினில் நீங்கள் அப்பர் பெர்த்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, அது மேலே பெரும்பாலும் 70 வயசுக்காரவங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ தான் அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு மேலே ஒரு பெர்த்து போட்டு ஒருத்தன் படுத்து ஓடுற ட்ரெயினில் ஓட்ட போட்டிருக்கான் பார்த்தீங்களா? எல்லாம் அறிவியல் டெக்னிக் தான். கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுப்பாங்க. இங்கதான் எடுக்கிற தெய்வம் கூரையை ஓட்ட போட்டு எடுத்துருக்கு. ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியல, எங்கடா போட்டீங்க, ஓட்டை இருக்கு எங்க போட்டான்னு தெரியல. மாப்பிள்ள அவர் தான், சட்டை என்னதுன்னு மாதிரி. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இது நடந்தது ஆகஸ்ட் 26 வெள்ளிக்கிழமை. பம்பாயில் ஒரு ரமீஸ் ஷேக் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் தொழுகைக்கு நேரமாச்சு, ஆபீஸ்ல இருந்து கிளம்புற பதட்டத்துல வேகமா ஓடியாந்து ஒரு வண்டியில ஆட்டோல ஏறிட்டார். ஏறி கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அவருக்கு நினைவு வந்தது, பைசா எடுத்துட்டு வரல, பர்ஸையும் வச்சுட்டாரு, பையிலையும் பணம் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பி ஆட்டோவை திருப்ப சொல்லி அந்த ஆஃபீஸுக்கு போய் பர்ஸை எடுத்துட்டு வந்தால் அதுக்குள்ளே தொழுகை நேரம் முடிஞ்சிடும். பம்பாய் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் என்னடா செய்கிறது, காசு இல்லாமல் ஒரு ஆட்டோவில் ஏறணும்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இந்த ஆள்கிட்ட சொல்லிடுவோமான்னு ஆட்டோக்காரர் அப்படி திரும்பி இருக்கிறாரு. அண்ணே, அவங்க மொழியில், நான் தமிழில் சொல்கிறேன். சார், திரும்பினா அவர் குன்னக்குடி வைத்தியநாத மாதிரி குங்குமம் வச்சுருக்கிறார். அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி பெரிய விநாயகர் படம் ஒட்டி இருக்கிறார். இவருக்கு அதை பார்த்த பிறகு நம்ம தொழுகைக்கு போகிறோம், மசூதியில் இறக்கி விடுன்னு சொல்லியிருக்கிறோம், இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் காசு இல்லைன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்பாருன்னு ஒரு எண்ணம் இவருக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். சார் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, பையில் பணம் இல்லாமல் வந்துட்டேன், தொழுகைக்கு போகிறேன், அங்கே மசூதிக்கிட்ட நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், தொழுதுட்டு வந்துடுறேன், அப்படியே என்னை திரும்பி கொண்டாந்து எங்கே ஏற்றுனீங்களோ அந்த ஆஃபீஸில் இறக்கி விட்டுருங்க, டபுள் ரேட்டு கூட கொஞ்சம் நான் தர்றேன், எவ்வளவு வேணுமோ தந்துடுறேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆட்டோக்காரர் இப்படி பார்த்துட்டு, என்னாலெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, அடுத்து எனக்கு வேலை இருக்குது, இன்னொரு இடத்துக்கு அவசரமாக போகணும். ஆனால் கடவுளை தொழுகிறதுக்காக போகிறீங்க, எப்போ இறைவனை தொழ போகும்போது மனம் அமைதியாக இருக்கணும், அதனால் காசை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க.
இப்போ ரமேஷ் ஷேக்குக்கு கொஞ்சம் சந்தோஷம், பரவாயில்லையே நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு. ஆனால் அந்த மசூதி கிட்ட இறக்கி விடும்போது அந்த ஆட்டோ டிரைவர் அவரை, ஒரு நிமிஷம், எப்படியும் நீங்கள் இங்கேருந்து திரும்பி ஆட்டோவில் போனோம், அப்போது ஆட்டோவுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்காது, இந்தாங்க கொஞ்சம் பணம்னு பையிலேருந்து எடுத்து கொடுத்தாராம். கொடுத்துட்டு பதறாம நமாஸ் பண்ணிட்டு போய் சேருங்க, எப்போவாவது சந்திச்சா நாம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது சொன்னவர் பேர் சுக்லா. அவர் ஒரு விநாயக பக்தர். எனக்கு என்னவோ அங்கேதான் விநாயகர் குடியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. மனிதர்களே, ஆன்மீக உள்ளத்தோடு இறைவனை தரிசியுங்கள், அங்குதான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, இந்த அறிவியலும் சரி, இந்த ஆன்மீக இயலும் சரி, ஒன்று ஒன்றுக்கு பகை அல்ல. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அறிவுக்கு என்னுடைய உயிர் எப்படி பகையா இருக்கும்? இல்லையா? அது எப்படியா முடியும்? என் கை, இந்த கை என் கண்ணை குத்துன உடனே என் கண்ணை அழுவதை பார்த்து இந்த கண்ணில் இருந்தானே தண்ணீர் வரணும், இந்த கண்ணும் சேர்ந்து அழுதே அப்படின்னா நிச்சயமா ஒன்று ஒன்றுக்கு பகை அல்ல. ஏன்னா அறிவியல் மானுடத்திற்கு செய்திருக்கின்ற சேவைகள் இருக்கே, எவனாவது குறைச்சிட முடியுமா? சொல்லுங்க. ஒன்று ரெண்டு அல்ல, என்னுடைய வாழ்க்கையை எத்தனையாக எனக்கு எளிமையாக்கி கொடுத்திருக்கு. என் தாயும் என் பாட்டியும் என் பூட்டியும் அவர்களுக்கு முன்னே இருந்தவர்களும் பட்டிருக்கிற கஷ்டங்களையா இன்று என் மகளும் என் பேத்தியும் நாளை படப்போகிறாள்? இல்லையே. அதை நான் பகைக்க முடியுமா? பகைக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப வசதி பண்ணி கொடுத்துருக்கு. பரப்பிட்டு போயிருச்சே, செவ்வாய் மண்டலத்துக்கு கிரகத்துக்குள்ளே போகுதாமே, எங்கே கிடக்கு, எவ்வளோ தொலைவில் கிடக்கு, அங்கங்கே போய் பார்த்து பார்த்து கீழே இருக்கவனுக்கு கிறுக்கு போய் இங்கே எப்படி இருக்குடா, இங்கே எப்படி இருக்குடான்னு சொல்லி அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அப்படியே அங்கேருந்து கிடுன்னு இங்கே அனுப்பிச்சு, அது எப்படி நம்ப முடியுதா? நம்ம படத்தை இங்கே உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், வேறு எங்கேயும் இல்லை, இந்த ஆதார் அட்டையில் கொடுத்துருக்கான் பாருங்க. இது யார் படமையான்னு கேட்குறேன், ஓம் படம் தான் கொண்டு போன்றான். என்ன வயிற்றுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி என்னைக்கே நம்ம கண்டோம் அப்படின்னு தட்டுறான். அதுலேருந்து கிட்ட கொடன்னு நம்ம உடம்புக்குள்ளே போகிற ரத்தம், அந்த இதயத்துக்குள்ளே போகிற ரத்தம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்னமா போகுதுன்றது பம்ப் பண்ணுது. அது துகுதான். எவ்வளவு கருவிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க ஐயா, பயணத்தை எவ்வளவு எளிதாக்கி பிடிச்சு. இங்கே கருவிகள் ஏன், அதான் லேபரட்டரி இல்லைன்னு சொல்லிட்டோமே நம்ம. அவருக்கு கருவியெல்லாம் அவருடைய மனம்தான் கருவி. அரே வாஸ்தவந்தான். எப்போது கருவிகள் பெருகினவோ அப்போ கருவிகள் என்ன ஆகுதுன்னா, விலை பெருக கருவி மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போ என் கையில் இருக்கக்கூடிய கருவி கூடுதலான விலையாக இருந்தால் இன்னொருத்தருக்கு அது என்ன ஆகும்? குறைந்தபட்சம் ஒரு வருத்தமாவது இருக்கும். சண்டாளங்க இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க, நம்மளும் பிறந்தபடா பிறப்பு, ஒரு வருத்தமாவது இருக்கும். அல்லது என்ன செய்வான், இன்னொரு இடத்தில் கூடுதலாக ஒன்று இருந்தால் அடுத்தவனுக்கு அது என்ன ஆகுது? ஆத்திரம் வருது, பொறாமை வருது. அவன் அதனால் என்ன செய்ய வர்றான்? அழிக்க துணைப்படுறான். அப்போ கருவிகள் அதிகம் ஆக அதைத்தான் நம்ம பெரியவன் என்ன சொன்னா, எப்போது நான் இந்த கருவியை கண்டுபிடிக்கிறேனோ அதை கண்டுபிடிக்கிற பொழுதே என் மனசுக்குள்ள என்ன ஓடுது? இதை கண்டுபிடித்தது யார்? யான். அப்புறம் இது யாருடையது? எவருக்கும் சொந்தமில்லை, எனது. அதான் என்ன செஞ்சான் ஆன்மீகவாதி, அடே இந்த அறிவு இருக்கே, அறிவு கண்டுபிடிக்கும். அந்த கருவி இருக்கே, அது என்ன செய்யும்னா, யான் எனது என்னும் செருக்கை கொடுக்கும். யான் எனது என்று எப்போது உனக்கு செருக்கு வந்துருச்சோ அப்புறம் அதுக்கு பாரு நீ என்ன செய்வ?
பிறரை அடக்கி ஆள முயற்சி செய்வாய். நீங்க எதை நினைக்கப்படாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இதுவா இதுவா இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து போகிறானே. இவர் ராஜாராம் சொன்னாரு, சண்டை போட்டாங்கன்னு சொல்லி. அவர்கள் ஆன்மீகவாதிகள் இல்லை, அவர்கள் சமயவாதிகள், வெறும் வெற்று கோஷங்கள். அது ஆன்மீகம் கடந்தது, வெளிகளை கடந்தது, மொழிகளை கடந்தது, உயிர்களை கடந்தது, உள்ளங்களை கடந்தது, ஞான வெளிகளில் பிரகாசிக்கின்ற ஜோதியோடு கூட கடந்து நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய பேரொழியார். அந்த பேரொளி வெள்ளம் இருக்க, அதுதான் இன்பம் இடையறாது தீண்டும் என்பான் நீங்கள் வெள்ளப்பெறுவான். எப்போது எப்போது இந்த காமம், வெகுளி, மயக்கம் என்கின்ற இவற்றையெல்லாம் நாம் விட்டு விடுகிறோமோ அப்போது நமக்கு அது தொடரும். நாம் தான் இது வசப்பட்டவர்கள் ஆயிற்றே, நமக்கு எப்படி அது வரும்? தெரிந்து கொள்வோம். அப்படி தெரிந்து கொண்டதிலே அறிவியல் நமக்கானது. ஆனால் அதில் ஏறி பறக்கலாம். கருவிகள் நம்மை கடவுளோடு சேர்ப்பதற்கு மேலே கொண்டு போகாது. அவன் இருப்பிடத்தின் வாசல் வரை வேண்டுமானால் நம்மை கொண்டு போகும். ஆனால் அந்த கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே போவதற்கு, அவனுடைய பாதங்களிலே உட்கார்ந்து நாம் பாடம் படிப்பதற்கு, அந்த ஜோதி பேரொளியிலே, அந்த வெள்ளத்திலே ஞானத்திலே மூழ்கி தழைப்பதற்கு இந்த ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால், பெரியோர்களே, நம்மால் ஏதும் முடியாது. அதுதான் இன்பம், இன்பம், இன்பம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எங்கள் இறைவா என்று சொல்வது போல அத்தனை கோடி இன்பம் அதுதான் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.